அதுபோக இந்த மாதிரி ஒரு சக்தி அவனுக்கு இருக்குன்னு வாதிடுறான்ல, வாதிடுகிறான் என்று சொன்னால் அதை நீங்கள் சோதித்து அறிய முடியுமா முடியாதா? உங்களுக்கு மார்க் அறிவு இருக்க வேண்டியதில்லை, ஆராய்ச்சி இருக்க தேவையில்லை. ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்டா, எனக்கு மந்திர சக்தி இருக்குங்கிறான். மந்திர சக்தினா என்னது? இங்க இருந்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்வேன் அப்படிங்கிறான், எதை வேண்டாலும் கண்டுபிடித்துருவேங்கிறான், யாரை வேண்டாலும் வீழ்த்திருவேங்கிறான். அப்படி சொல்றானா இல்லையா? அவனிடத்துல நீங்கள் சில சோதனைகளை, சில கேள்விகளை கேட்டு அவங்ககிட்ட அந்த சக்தி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? உங்கள் கையிலே மூடி வைத்திருக்கிற ஒரு பொருளை காட்டி இதுல என்ன இருக்கு சொல்லு என்று, அரிதான பொருளை கூட வைக்கணும், பெரும்பாலும் காசு தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அரிதாக வைக்கப்படாத ஒரு பொருளை கையில் மூடி வைத்துக்கொண்டு அவன் கண்ணு முன்னாடி நின்று கொண்டு இதில் என்ன இருக்கு சொல்லு, சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். ஏன்டா இதில் உள்ள உனக்கு தெரியல, 25 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவனுக்கு போய் நீ மந்திரம் வச்சிருவியா? அந்த மாதிரி ஒரு அதீத பவர் உள்ள ஒருத்தனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவதற்காக வேண்டி அந்த மந்திரங்களை செய்து அந்த செழிப்பான ஒரு காரியத்தை செஞ்சு அவன் முன்னேறி வரலாமே. அவன்லாம் யாரா இருக்கான்? அந்த மந்திர சக்தி எனக்கு இருக்குன்னு வாதிடக்கூடியவன் எல்லாம் மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறவனா இருக்கிறானா இல்லையா? அப்போ நீங்கள் கொடுக்குற 100க்கும் 200க்கும் இதை செய்து தரக்கூடியவனா இருக்கிறான், 1000க்கு 2000க்கும் செய்யக்கூடியவனா இருப்பான் என்று சொன்னால் அவனிடத்தில் அந்த ஆற்றல் இல்லை. இந்த ஆற்றல் இருந்தால் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டான். யாருக்கு வேணும் ரூபா கொண்டு வா, வெறும் பேப்பர் கொண்டு வா, நான் ரூபாயாக்கி தர்றேன், மண்ணள்ளி கொண்டு வா, நான் உனக்கு தங்கமாக்கி தர்றேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பானேனால் தான் அவனிடத்தில் அந்த மந்திர சக்தி இருக்குங்கிற அர்த்தம். அப்படி எவனா செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எந்த மந்திரவாதியாக இருந்தாலும் எல்லாம் செஞ்சுவிட்டு கையேந்துறான், அல்ல முதல்ல ரூபா வாங்கிக்கிறான், என்ன செய்யணும், யாரை கொல்லணும், யாரை வீழ்த்தணும், கொண்ட ரூபாயை கொடு அப்படின்னு சொல்லி ரூபாயை, இந்த ரூபாய்க்காக வேண்டி இதை செய்யக்கூடியவன் இந்த ரூபாயை உண்டாக்கி கொள்ளலாமே. இது மாதிரி ஒன்று இல்லைங்கிறதுக்கு வந்து இதை விட என்ன ஆதாரம் வேணும்? என்ன மாதிரி இருக்கிறான்? உங்களை மாதிரியே எல்லாமே அவனை வந்து ஓங்கி ஒரு அரை கொடுத்தா சுருண்டு விழுந்துருவான்ல. ஏன் வந்துட்டு மந்திர சக்தியை கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அப்போ இந்த பில்லி சூனியம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக நாங்கள் சவாலை விட்டோம். எனக்கு எவனாவது பில்லி சூனியை வைத்து எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் நான் ஒரு 50 லட்ச ரூபா தருகிறோம் என்று நாடு முழுசு பேனர் வச்சோம். சில பேர் வந்து ஒப்பந்தம் போட்டார்கள். ஒப்பந்தம் போட்ட பிறகு நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒரு 3 மாதம் நடக்கும், 4 மாதம் நடக்கும்னாங்க. ஒன்றும் நடக்கலை, எப்போ போல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பொய், இல்லை பித்தலாட்டம், ஃப்ராடு என்பது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர் வந்து மனிதனுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்குது என்று யாரெல்லாம் சொன்னாலும் சரி, அது வந்து பொய் சொல்கிறார்கள், பித்தலாட்டம் செய்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அந்த மந்திர சக்தி குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பில்லி சூனியம் எல்லாம் அறவே கடுகளவும் கிடையவே கிடையாது என்று இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம்.